ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ப்ராடக்ட் கைனோவிட் சிரப். கைனோவிட் சிரப் நீண்ட நாட்களாக மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் ஒரு நம்பிக்கையான ப்ராடக்ட். இந்த கைனோவிட் சிரப் தயாரிக்கப்படும் கம்பெனியின் பெயர் யூனிலேப்ஸ். இப்போது இந்த கைனோவிட் சிரப்பின் பயன்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக டாக்டர்கள் இந்த கைனோவிட் சிரப்பை பெண்களின் மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்வதற்காக பரிந்துரைக்கிறார்கள். அவை என்னவென்று பார்ப்போம். இர்ரெகுலர் மென்சுரல் சைக்கிள்ஸ், அதாவது ஒழுங்கற்ற மாதவிடாய் கோளாறு பிரச்சனைகளுக்காக டாக்டர்கள் இந்த ப்ராடக்டை பரிந்துரைக்கிறார்கள். மேலும் மெனோரோஜியா என்பது அதிகப்படியான மற்றும் நீண்ட நாட்களாக ஏற்படும் உதிரப்போக்கு. மற்றும் மெட்ரோஜியா என்பது மாதவிடாய் எதிர்பார்த்த நாட்களுக்கு முன்போ அல்லது பிறகோ நடைபெறுவது. மேலும் டிஸ்மெனோரியா என்பது மாதவிடாய் நேரத்திலோ முன்போ பின்போ சதைப்பிடிப்பு மற்றும் பிடிப்பு மற்றும் வலி ஆகியவை ஏற்படுவது. மற்றும் இந்த கைனோவிட் சிரப்பை ஓலிகோமெனோரியாவுக்காக யூஸ் படுத்துகிறார்கள். ஓலிகோமெனோரியா என்பது லேசாகவோ அல்லது அரிதாகவோ ஏற்படும் மாதவிடாய் போக்கு. அடுத்ததாக இன்ஃபெர்டிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறது, அதாவது கருவுறாமை. மேலும் கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்வதற்காகவும் இந்த கைனோவிட் சிரப்பை டாக்டர்கள் பயன்படுத்துகிறார்கள். மேலும் இந்த கைனோவிட் சிரப்பில் என்னென்ன உட்பொருட்கள் அடங்கியுள்ளது, அதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சரசா இண்டிகா மற்றும் சிம்ப்ளோகஸ் ரேஸ்மோசா மற்றும் பைலாந்தஸ் எம்பிலிகா மற்றும் ட்ரைபலஸ் ட்ரிப்டெரிஸ் மற்றும் அஸ்பர்ஜில்லஸ் ரேசிமோசா மற்றும் வித்தானியா சோம்பிபெரா ஆகிய 6 உட்பொருட்கள் இந்த கைனோவிட் சிரப்பில் அடங்கியுள்ளது. அடுத்ததாக நாம் கைனோவிட் சிரப்பின் டோசேஜ் பற்றி பார்ப்போம். அதாவது தினமும் எவ்வளவு கைனோவிட் சிரப் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி நாம் இப்பொழுது தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது 10 ml அளவு 3 வேளை, அதாவது காலை உணவிற்கு முன்பு 10 ml, மதிய உணவிற்கு முன்பு 10 ml, இரவு உணவிற்கு முன்பு 10 ml, மொத்தம் 30 ml தினமும் உட்கொள்ள வேண்டும். முக்கியமான குறிப்பு: இந்த கைனோவிட் சிரப்பை மருத்துவர்களின் பரிந்துரைக்காமல் தானாக உட்கொள்ளக்கூடாது. மருத்துவர்கள் எத்தனை நாட்களுக்கு உட்கொள்ள சொல்கிறார்களோ அதுவரை உட்கொண்டால் போதுமானது. மேலும் இந்த கைனோவிட் சிரப்பின் ஸ்டோரேஜ், இதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால், கைனோவிட் சிரப்பை 30 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் சூரிய ஒளி படாமல் குழந்தைகளுக்கு எட்டாத தூரத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். கைனோவிட் சிரப்பை பயன்படுத்துவதற்கு முன்பு நன்கு குலுக்கிக் கொள்ளவும், அதாவது ஷேக் வெல் பிஃபோர் யூஸ். இதுதான் கைனோவிட் சிரப்போட கம்ப்ளீட் டீட்டெயில். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.